மேம், தொடர்ந்து அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, விஜய் அவர்கள் வந்து பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, தொண்டர்கள் மீது கை வைக்காதீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அது தொடர்பான உங்களுடைய கருத்து? இல்ல, அதுதான் நான் ஏற்கனவே அதுக்கு பதில் சொன்னேன். ஏன்னா காலையில இருந்து அவங்களோட 2 பேர் மேலேயும் தான் பதிவு வருது. எப்படி அரசாங்கம் மீது பதிவு வருதோ அதே மாதிரி விஜய் மீதும் கடுமையான பதிவுகள் இருக்கு. ஆனா அரசாங்கம் மீது வைக்கிற பதிவுகளுக்கு மட்டும் எதிர்வினை ஆற்றி அவங்களை கைது செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட தொண்டர்களை கைது செய்யறது, காலையில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் விஜய் மீது விசாரணை நடக்கட்டும், குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், கருத்துக்கள் வேறுபடலாம், அவங்கள பத்தி ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க, மற்ற தலைவர்களும் கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா ஒன்லி அவரை மட்டுமே போக்கஸ் பண்ணி தப்பு முழுசும் அவங்களதுதான் அப்படி உயிரிழந்தது யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. நான் அந்த இடத்துக்கு போனா அந்த ஓலங்கள் இன்னும் என் காதுல ஒலித்து கொண்டே இருக்கிறது. நான் இறைவனையும் அரசியல்வாதிகளையும் வேண்டது, இனிமேல் இப்படி ஒரு இழப்பு வரக்கூடாது என்பதுதான். ஆனா அந்த இழப்பு அரசியலாக்கப்பட்டு பழிவாங்கும் நடவடிக்கையாக்கப்பட்டு அரசியல் ஒரு பாதையே மாற்றிவிடக் கூடாது என்பதிலும் நாம் கவனமா இருக்கணும். கருத்து சுதந்திரத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு சில கருத்து பதிவுகளுக்காகவே அவங்க இன்டாலரண்ட் ஆகி கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாதவர்களாகி கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது. இந்த வகையில் அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் இந்த அரசியல் சூழ்நிலைக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன்.